வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த ஆர்டிஓ அலுவலகத்திலோட குப்பை கடங்குக்குள்ள, பழைய பொருள் கடங்குக்குள்ள இவிஎம் மிஷின் தெருவுல கிடக்கு. வாக்காளர் பட்டியல் கரையா அரிச்சு போய் கிடக்கு. அங்க இருக்கிற முக்கியமான பல பேட்டரிஸ், முக்கியமான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தெருவுல கிடக்கு. ஒரு தேர்தல் ஆணையம் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய இந்த பொருள் எல்லாம் நடுத்தெருவுல கிடக்குதுன்னா என்ன நடக்குது தோழர்களே? நமக்கு இவிஎம் மெஷினால அலர்ஜியா இருக்குங்க. ஏன்னா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்ப தங்களுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்திட்டு இருக்க ஒரு கும்பல். இந்த கண்டுபிடிப்பு மேல பிரச்சனை இல்லைங்க. இவிஎம் மெஷின் நல்லா இருக்கும், நேர்மையா பயன்படுத்தினா அது நல்ல மெஷின் தான். ஆனா அதை நேர்மையா பயன்படுத்தலையே. ஐயா மோடி அவர்கள் இவிஎம் மெஷினை வச்சுதான் இத்தனை முறையும் ஜெயிச்சார். எதிர்கட்சிகளை காலி பண்ணணும்னா இவிஎம் மெஷின், எஸ்ஐஆர் ஏதாவது கூட புதுசு புதுசா கொண்டு வருவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சாப்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுங்க. அந்த உள்ளாட்சி தேர்தல்ல இவிஎம் மெஷின் தேவையில்லை அப்படின்னு நீதிமன்றத்துல ஒரு ஆர்டரை வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா பேலட் பேப்பர்ல தேர்தல் நடத்துறாங்க. நீங்க ஆன்லைன்ல போய் படிக்கலாம். பேலட் பேப்பர்ல நம்ம சீல் குத்தி போடுவோம் இல்லையா, அது மாதிரியான பேப்பர்ல நடக்குது உள்ளாட்சி தேர்தல். என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? பாஜக 5வது இடத்துக்கு போயிடுச்சு. ஒருவேளை இவிஎம் மெஷின் இல்லாம நம்ம பழைய மாதிரி பேப்பர்ல குத்தி உள்ள போடுறது மாதிரி இருந்ததுன்னா, பேலட் பேப்பர் சிஸ்டம் வந்துச்சுன்னா 5வது இடம் இல்ல, காணாமலே போயிரும் ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவார கும்பல். அதத்தான் மிக சமீபத்துல பஞ்சாப்ல நம்ம பார்த்தோம். பஞ்சாப்ல இன்னொன்னையும் பார்த்தோம். பஞ்சாபினுடைய தலைநகரத்தில் நடந்த மாநகராட்சி தேர்தல் என்ன நடந்துச்சு? மேல உட்கார்ந்துகிட்டேவும் சிசிடிவியை பார்த்துக்கிட்டே தேர்தல் அதிகாரி நல்ல வாக்குகளை எல்லாம் செல்லாத வாக்குகள் அடிச்சு போட்டுட்டு பாஜக காரனை கூட்டு வந்து சீட்ல உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு 4 மிதி மிதிச்சு ஜெயிச்சவங்களை யாரு காங்கிரஸ்காரங்களை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்குது. இவ்வளவு வேலை இந்த இவிஎம் மெஷினை வச்சு இந்த பாஜக கும்பல் நடத்திட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியும். தேர்தல் முழுக்க இதுவரையும் பாஜக ஜெயிச்ச எல்லா தேர்தலுக்குள்ளும் இவிஎம் மோசடி தெளிவா இருக்கு. இந்த தேர்தலுக்கு தேர்தல்ல எங்க பீகார்ல 10 தொகுதிகள் ஜெயிச்சதா அறிவிச்சிருச்சு தேர்தல் ஆணையம். 10 தொகுதிகள் ஜெயிச்சதா அறிவிச்ச பிறகு இல்ல அதெல்லாம் ஜெயிக்கல அப்படின்னு ரிசல்ட்டவே மாத்துச்சு இந்த கும்பல். இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? விவி பேட் இருக்குல்ல, அதாவது நம்ம ஓட்ட போட்ட உடனே ஒரு சீட்டு வந்து விழுகுமே, அந்த விவி பேடு எண்ணி இந்த ஓட்டையும் விவி பேடையும் எண்றாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில பீகார்ல இந்த ரெண்டையும் எண்ணும் போது விவி பேட்ல வேற ஒரு எண்ணிக்கையும் ஓட்டிங் மெஷின்ல வேற ஒரு எண்ணிக்கையும் வந்தது. இது பெரிய பரபரப்பை போன தேர்தல்ல கொடுத்தது. இப்ப போனதில்ல, அதுக்கு முந்தின தேர்தல் பயங்கர பரபரப்பை உருவாக்கியது. அப்படியே கொளத்தூர் தொகுதிக்கு வாங்க. கொளத்தூர் தொகுதியில 7 நாள் 14 வாக்குச்சாவடிகள் இருக்கிற மெஷினை திரும்ப ரீகவுண்டிங் கிடையாது, திரும்ப ரீசெக் பண்ணுவோம், திரும்ப அதை சரிபார்ப்பது. அதுக்காக போனா அதுல 5 மிஷின் ரிப்பேரு. எங்க இப்பதானங்க எலெக்ஷன் முடிஞ்சு, ஏப்ரல்ல முடிஞ்சு, மேல ரிசல்ட், ஜூலைல என்றீங்க. அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருக்கு. பல இதுல டேக் இல்ல, புது டேக் மாத்தி வச்சிருக்கீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. இங்கிட்டு பார்த்தா மெஷினரி ரிப்பேரு, விவிபேடு ரிப்பேரு, எல்லாமே ரிப்பேர். அதெல்லாம் தேர்தல் ஆணையம் காதலே விழாது. ஏன்னா எஸ்ஐஆர் மூலமாக இந்தியா முழுவதும் பல கோடி பேரை வாக்கற்றவர்களாக மாற்றி இருக்கிறது பாஜக அரசு. இத்தனை இந்த இவிஎம் மெஷின்ல நடந்துட்டு இருக்குல்ல, அதனாலதானே நம்ம இவிஎம் மெஷினே வேணான்றோம். ஆனா நம்ம ஊர்ல அண்ணன் விஜய் அவர்களுடைய ஆட்சியில கிருஷ்ணகிரியில குப்பை தொட்டியில கிடக்கு இவிஎம் மெஷின். இது எப்படி சரினுவீங்க? குப்பை தொட்டியில கிடக்குங்க. ஆர்டிஓ அலுவலகத்துல பின்னாடி பொருள்களை கொட்டி வச்சு வாகனங்கள் நிறுத்துற இடம் இருக்கு கிருஷ்ணகிரியில. அந்த வாகனங்கள் நிறுத்துற இடத்துல அம்புட்டையும் கொட்டி வச்சிருக்கிறாங்க. மழையிலையும் தண்ணியிலையும் நனைஞ்சு கரையா அரிச்சு போயிருக்கு. ஓட்டர்ஸ் லிஸ்ட் கரையா அரிச்சு போயிருக்கு. இப்ப எவ்வளவு நாளா உள்ள கிடக்குன்னு பாருங்க. அதே மாதிரி விவி பேடு, நம்ம ஓட்டு போட்டா வந்து விழுங்குல சீட்டு, அதுக்கு பேப்பர்ல ரோல் இருக்கும். அந்த பேப்பர்ல இருக்கிற ரோலு பலவும் அப்படி சிந்தி சதறி கிடக்கு. அப்ப இவிஎம் மெஷின் சிந்தி கிடக்கு, அதே மாதிரி இந்த பேப்பர் ரோலு சிந்தி கிடக்கு, வாக்காளர் பட்டியல் சிந்தி கிடக்கு. இந்த விவி பேடு இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துற பேட்டரிஸ் இருக்கும் இல்லையா, இந்த இவிஎம் மெஷின் எல்லாத்துக்கும் பயன்படுத்துற விலை உயர்ந்த பேட்டரிஸ் எல்லாமே ரோட்ல கிடக்கு. சீந்து வாரற்று போய் ரோட்ல கிடக்கு. பெரிய ஆச்சரியம் இல்லையா? இது எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிற விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஒரு அரசு அமையணும்னா இதைத்தான் வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதை தெருவுல போட்டிருக்கீங்கன்னா எப்படி தெருவுல போட்டீங்க பாருங்களேன். தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சிங்க, ஒரு சின்ன கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அங்க அவர் அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கிற சந்திரமோகன் அந்த தொகுதியில, கிருஷ்ணகிரி தொகுதியில எலெக்ஷன்ல எல்லாம் நின்றுக்காப்ல. அவர் தான் இதை கண்டுபிடிக்கிறாப்ல. கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துதான் இன்னைய இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கிறாரு. முதல்ல உண்மையில விலை எங்க இருக்கணும்? ஒண்ணு வாக்காளர் பட்டியலா இருந்தா அது பத்திரமா எடுத்து வச்சிருக்கணும். இந்த மெஷினரிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு, தேவையில்லாம கையில இருக்குன்னா இதை நீ எங்க அனுப்பணும்? தேர்தல் ஆணையத்தின் வழியாக எங்க அதை தயாரிக்கிற பெல் நிறுவனத்துக்கு அனுப்பி விட்டுருக்கணும், பெங்களூருக்கு. இல்லைன்னா தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைச்சணும், நீங்க பத்திரமா வைங்கன்னு. அது எப்படி இந்த ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல இங்க இருந்து வந்துச்சு? சரி, அந்த கீழே போட்டிருந்தீங்களே செல்லரிச்சு போய் கிடந்துச்சு, அந்த வாக்காளர் பட்டியல் எந்த ஊருடைய வாக்காளர் பட்டியல், எந்த மாவட்டத்துடைய வாக்காளர் பட்டியல் அங்க கடந்தது? அங்க எப்படி வந்தது? இவ்வளவு கேர்லெஸ்ஸா கொண்டு வந்து போட்டது யாரு? எதுக்காக இதை இங்க கொண்டு வந்து போட்டாங்க? அப்ப இது ஏமாற்றி கொண்டு வரப்பட்டதா? தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணை மறைச்சு இங்க தூக்கிட்டு வந்து போட்டதா? இல்ல தேர்தல் எண்ணிக்கைக்குள்ள ஏதாவது பித்தலாட்டம் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா சேகரிக்கப்பட்டதெல்லாம் தூக்கி இங்க போட்டிருக்கீங்களா? பல கேள்வி இருக்குங்க. ஏன்னா இந்த தேர்தலே நம்ம சந்தேகப்படுறோம். இந்த இவிஎம் மெஷினையும் இன்று இப்ப நடந்த 2026 தேர்தலே சந்தேகத்துக்குரிய தேர்தல். அப்படி இருக்கும்போது அதற்கான பொருள் இங்க கிடக்கு. எந்த ஊடகமும் வாய் திறக்கலங்க. திரிசாவுக்கு பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்க ஊடகங்கள், திரிசாவுடைய வீடியோவை போட்டு பின்னாடி பாட்டு, சினிமா பாட்டை போட்டு உலகாயுதம் அடைகிற மீடியாக்கள் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைக்கு வாயை திறக்கலையே. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவிஎம் மிஷின் தெருவுல வந்திருக்கு, மக்களுடைய வாக்காளர் பட்டியல் தெருவுல கிடக்கு, பேசவே இல்லை மீடியாக்கள். வாய் மூடி மௌனமாலாம் இருக்கிறாங்க. இப்ப அரசியலான பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை, ஜனநாயகத்துக்கு விரோதமான பிரச்சனை, ஊடகங்கள் பேச மறுப்பது ஏன்? தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறவங்க இத கவனிக்கணுமா வேணாமா? விஜய் என்ன பண்றாரு? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. விஜய் வாயை திறக்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, ஜனநாயக விரோதம் நடந்திருக்கு, சட்ட விரோதமா நடந்திருக்கு. முக்கியமாக தேர்தல் என்கிற ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான விஷயமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்ப அது குறித்து வாய் தருங்க. அது குறித்து விசாரணைக்கு ஒரு குழுவையோ ஒரு தனி நீதிபதியோ ரிட்டையர்ட் ஆனவங்களோ நியமிங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இது என்னன்னு கேள்வி கேளுங்க. நீதிமன்றம் போங்க. எப்படி தெருவுக்கு வந்துச்சு? அப்ப இதை எதையுமே செய்யாம வேடிக்கை பாக்குறாங்கன்னா உள்குத்தி என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். தோழர்களே, தமிழ்நாட்டுல இன்னும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம்னு தெரியல. ஏன்னா பரபரப்பாகவே தமிழ் மக்களை வச்சிருக்கணும்ன்ற அரசியல் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதான் நம்ம நோக்கம்.